சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஸ்ரீனிவாச சேதுபதி போட்டியிடுகிறார். 38 வயதான இவர் கல்வி அறிவும் தொழில் அனுபவமும் கொண்டவராக விளங்குகிறார். BE மற்றும் MBA முடித்துள்ளார். தொழில் முறையில் கோச்சரகான் மருத்துவமனை மற்றும் ஹாப்சன் மீடியா நிறுவனங்களை நடத்தி வருகிறார். மேலும் இந்தியன் ஆயில் டீலராகவும் விவசாயத்திலும் ஈடுபட்டு வருகிறார். விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட பொறுப்பில் இருந்து வருகிறார். தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் புதிய முகமாக களமிறங்கும் இவர் தனது பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் நமது டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலுக்கு பேட்டி இதோ. நமது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பல முக்கிய அரசியல் தேர்தல்களை உருவாக்கியுள்ளது. தற்போதைய நடைபெற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்களை நாம் சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் எவ்வாறு நடைபெறுகிறது சில முக்கிய கேள்விகள் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி போய்கிறதுக்கு மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப எழுச்சியாக போயிட்டுருக்கு. நான் களத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு யோசனை இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய ஜாமான் நினச்சி நம்ம இறங்குறோமேங்கிற யோசனை இருந்துச்சு. ஆனால் அது யோசனை இல்லை. நான் ஒரு நம்பிக்கையோடு தான் இறங்கணும். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட நம்பிக்கை களங்கள் வேறமாக இருக்குது. நான் உலக நுழையும் போது இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியுமாங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து எழுச்சி நிறையா வருது. மக்கள் நல்ல மாற்றத்தை விரும்புகிறாங்க. 20 வருஷமாக அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் நம்ம எங்கள் தளபதி அவர்கள் வழியாக ஒரு இன்பத்தை காணலாம் நினைக்கிறாங்க. நல்ல ஒரு எழுச்சி இருக்குது சார். போனது இல்லை திருப்பத்தூர் தொகுதிக்கு நீங்கள் அறிமுகமாக இல்லை ஏற்கனவே திருப்பத்தூர் தொடர்பு இருந்திருக்கா? நான் அந்த திருப்பத்தூர் சிவகங்கை வடக்கு மாவட்ட இணைச்செயலாளராக இங்கே தான் இருந்திருக்கேன். தளபதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிவகங்கை வடக்கு மாவட்ட இணைச்செயலாளராக இங்கே தான் பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். இப்போ திருப்பத்தூர் தொகுதியை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும்? கண்டிப்பாக. நாங்கள் நிர்வாகிகளை நியமித்தது எல்லா பணிகளையும் செஞ்சுருக்கோம். எல்லா வார்டுக்கும் போயிருக்கோம். எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கோம். இப்போ திருப்பத்தூர் தொகுதிக்கு என்ன தேவையாக நினைக்கிறீங்க? நீங்கள் வந்தால் என்ன நிறைவேற்றி கொடுப்பீங்க? எனக்கு திருப்பத்தூர் தொகுதியில் நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கள நிலவரத்தில் இருக்கும்போது திருப்பத்தூர் தொகுதியில் என்ன தேவையாக இருக்கணும்? திருப்பத்தூர் எல்லாமே தேவைப்படுது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சுத்தமாகவே இல்லை. ஒரு டவுனுன்னு எடுத்துக்கிட்டாவே நான் பிரச்சாரத்துக்கு நான் கேம்பெயினுக்கு போயிட்டுருக்கேன். வார்டாக போகும்போது தெரு விளக்கு இல்லை. இப்போ தான் மக்களுக்கு எலெக்ஷனுக்காண்டி தான் மக்களுக்காண்டி ரோடு போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் தெரு விளக்கு இல்லை. முக்கியமாக குடிநீர் வசதி இல்லை. இங்கே இருக்க மக்களுக்கு குடிநீர் வசதி அவசியம் மக்களுக்கு. ஆனால் இங்கே எல்லாருமே காசு கொடுத்து குடிநீர் வாங்குகிற நிலைமை தான் இன்னும் இருக்குது. சுத்தமாக இப்போ இங்கே இருக்க ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இங்கேயே ஒரு போர் போட்டு எடுக்கிறோம். உப்பு தண்ணி வருது, கலங்கலான ஒரு தண்ணி வருது. சரி, நம்ம தண்ணி வாங்கியோம்னா எவ்வளோ மக்கள், அதாவது நம்ம காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணுறது? அதனால் அந்த குடிக்கிற தண்ணீர் உடம்பு நலத்து எவ்வளோ பாதிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் குடிநீர் பிரச்சனையை மெயினாக அந்த ஊரில் இல்லை. அது மாதிரி தெரு விளக்குகள் இல்லை, போதிய சாலை வசதிகள் இல்லை, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சிவகங்கை மாவட்டத்தை முன்னாடியாச்சு சிவகங்கை மாவட்டம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குது. அதுவும் திருப்பத்தூர் தொகுதி சிவகங்கை மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது திருப்பத்தூர் தொகுதி ரொம்ப பின்தங்கி இருக்குது. இதை முன்னாடி கொண்டு வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தளபதி என்கிட்ட கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எங்கள் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் கடந்த வர 5 வருடத்தில் கண்டிப்பாக நாங்கள் இந்த திருப்பத்தூர் தொகுதியை முதன்மையாக மாற்றி காட்டுவோம். முதல் முறையாக தேர்தல் காலத்துக்கு வந்திருக்கீங்க. சவால் எந்த மாதிரியான சவாலை சந்திக்கிறீங்க? முதல்ல தேர்தல் காலத்தில் இந்த வாட்டி தான் சந்திக்கிறேன். அது உண்மை. ஆனால் சவால்கள்னு பார்த்தா இல்லை. ஏன்னா மக்கள் எனக்கு ஆதரவு தராங்க. மக்கள் ஆதரவு கம்பேர் பண்ணும்போது எனக்கு முன்னாடி இருக்க எதுவுமே சவாலாக தெரியல. மக்கள் ஆதரவு இருக்கும்போது எனக்கு ஒரு புதிய தெம்பு தான் இருக்குது. காலையில் 7 மணிக்கு நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம்னா பிரச்சாரம் முடிகிற நைட்டு 10 மணி வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுச்சி தான் இருக்குது. ஆனால் பிரச்சாரம் வேணும் விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் தான் என்னடா மக்கள் இனிமேல் அடுத்த நாள் காலையில் தான் சந்திக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கே தவிர பிரச்சாரம் விட்டு இறந்தோன்னே இனிமேல் மக்கள் அடுத்த நாள் காலையில் தான் சந்திக்க முடியுமோ, இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு கிடச்சிருந்தா இன்னும் மக்கள்கிட்ட நிறைய குறைகளை சந்தித்து பேசியிருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மக்கள் எங்களை சந்திக்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் நல்ல எழுச்சி கொடுக்குறாங்க. கிராமத்தில் போகும்போது சரி, இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, முக்கியமாக குழந்தைகள் எங்களோட கொடியை பார்த்தாவோ எங்களோட இதை பார்த்தாவோ விசில் அடித்து தள்ளுறாங்க. இந்த விசில் சத்தம் எல்லோரோட காதிலும் ஒலிக்கும். நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கும். உங்கள் தலைவர் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது சந்தேகமாக கேட்குறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி அதாவது மற்ற கட்சிகள்லாம் கூடும்போது காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க. நேற்றோடு இங்கே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு
ஒரு கட்சியோட தலைவர் வராரு, எங்கள் கூட்டத்தில் இருந்து நாங்கள் போகும்போது இருக்கும்போது போர்ட்டவில் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகும்போது எல்லா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சும்மா தான் தம்பி போகிறோம், ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து எங்கள் தளபதி கூடுற கூட்டம் வந்து எங்கள் தளபதியை பார்க்குறக்காண்டி ஒரு கூட்டம் இல்லை, எங்கள் தளபதி புதிய ஆட்சி தரணும், 2026 அவர் முதலமைச்சராக வரணும், அவரை பார்க்கணுங்கிற எழுச்சி கூட்டம் தான் தவிர இது அவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டமும் இதெல்லாம் கிடையாது. மக்கள் வந்து அவளை பார்க்கணும் விரும்புகிறாங்க. இப்படி ஒரு தலைவரை எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ தான் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து எங்கள் தளபதி தான் உண்மையான தலைவருங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. அதுக்காண்டி தான் அவரை கூட்டம். நம்ம பகுதி பார்த்தா இன்னும் இளைஞர்களுக்கெல்லாம் கல்வி முன்னாடி கல்வியரும் அந்த அளவுக்கு இல்லை, இப்போ நல்லா படிக்கிறாங்க சொல்கிறாங்க. பட் வேலை வாய்ப்புன்னு சுத்தமாக இல்லை, இன்னும் வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கு இந்த மாதிரி செயல் திட்டம் வச்சிருக்கீங்களா நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக? கண்டிப்பாக இருக்குது. அதாவது இன்னும் இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாடி இருந்தோட இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. வெளிநாட்டில் போய் சரி நல்ல வேலை பார்க்குறாங்களா? இல்லை, எல்லாமே கூலி வேலையில் தான் பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா இளைஞர்கள் இங்கே சுயதொழில் பண்ணுறதுக்கான நிறையா திட்டங்களை எங்கள் தளபதி வச்சுருக்காரு. வரும் வாக்குறுதிகளில் நிறையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் எந்த இளைஞர்களும் கைவிட மாட்டோம். அனைத்து இளைஞர்களும் தன் தாய்மார்களோடு தந்தைமார்களோடு கொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இப்போ வந்து கடந்த வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 40% அதிகமாக இளைஞர்கள் இருக்காங்க. அவர்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வாக்களிப்பான்னு நினைக்கிறீங்க? எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதில் இளைஞர்கள் 40% ஓட்டும் எங்களுக்கு மட்டும்தான் வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நாங்கள் போகிற இடத்துல எனக்கு கொடுக்குற வரவேற்பு இளைஞர்களும் பெண்கள் தான். வீட்டுக்கு 2 ஓட்டு எங்களுக்கு எப்போவுமே இருக்குது. நாங்கள் அந்த 2 ஓட்டுக்கு மேலே எவ்வளோ ஓட்டு வாங்குறதுங்கிறது எங்களோட உழைப்பு. எங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன், இப்போ இருக்க 2 லட்சத்தி சில்லற வாக்காளர்களை பாதி வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள முழுசாக மொத்த ஓட்டையும் வாங்க வேண்டிய கடமை தான் எங்கள் இந்த 10 நாள் டைம். அதற்கான வேலைகளை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தவிர எங்கள் ஓட்டு எங்கள் வெற்றி எப்பொழுதும் உறுதி செய்யப்பட்டது. அந்த உறுதி செய்யப்பட்டு தான் தளபதி வந்து எங்களை 234 தொகுதிகளும் வேட்பாளர் இல்லாமல் காப்பாளர் அமைச்சிருக்காங்க. அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு. எங்களோட 234 தொகுதியிலும் எங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது தான். அது செஞ்சுட்டு தான் நாங்கள் அரசியல் களத்துக்கே வந்திருக்கோம். திருப்பத்தூர் தொகுதி அடிப்படை திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. வேறு என்ன உங்களுடைய கனவு திட்டம்? திருப்பத்தூர் தொகுதி என்ன கனவு திட்டம் வச்சுருக்கீங்க? எனக்கு நிறைய கனவு திட்டங்கள் இருக்குது. எங்கள் கட்சி என்னோட தொகுதி மக்களுக்கு நிறைய கனவு திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். முக்கியமாக முதல்ல வந்து மருத்துவமனை வசதி. இப்போ இருக்க திருப்பத்தூர் மருத்துவமனையில் போதிய வசதிகள் கிடையாது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா வெளியே வந்து இப்போ சிவகங்கை மருத்துவக் கல்லூரிக்கோ மதுரை மருத்துவக் கல்லூரிக்கோ போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல மருத்துவ வசதியோட அனைத்து மருத்துவ வசதியும் இங்கே அமைகிற மாதிரி நல்ல மருத்துவமனையை நாங்கள் மேம்படுத்துவோம். அதற்கான திட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு. இளைஞருக்கு வேலைவாய்ப்பு வந்து நம்ம இது வெளியே போய் இப்போல்லாம் வந்து சென்னை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம திருப்பத்தூர் தொகுதியில் என்ன தொழிற்சாலை அமைச்சு மக்களுக்கு எதனால் பயன்படுவார்களோ அதை நான் கொண்டு வந்து உருவாக்கி குறிப்பாக முக்கியமாக திருப்பத்தூர் தொகுதியை சுற்றி இருக்க திருப்பத்தூர் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தொழிற்சாலை அங்கே வந்து நம்ம வந்து மற்ற எதுவுமே இல்லாமல் வெளியே ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கும், ஒரு தொழிற்சாலை இருக்கும். ஆனால் வேலை பார்க்குறவெல்லாம் வெளியே இருந்தால் வந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் இல்லை, நாங்கள் இங்கே ஆரம்பிக்க போகிற தொழிற்சாலையில் எங்கள் திருப்பத்தூர் தொகுதி சார்ந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதி இருக்கோ அந்த கல்வி தகுதிக்கான வேலைகள் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அது மாதிரி சிங்கமனேரியில் அரசு போக்குவரத்து பணிமனை அமைச்சு கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்ப்போம். அங்கே பெண்களுக்குன்னே தனியாக ஒரு கல்லூரி உருவாக்கி அது சிங்கமனை சார்ந்த மக்களுக்கு அது மாதிரி எங்கள் தொகுதியில் இருக்க 4 ஒன்றியத்திலையும் என்னென்ன இளைஞர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான திட்டங்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்பு கொடுப்போம். அது மாதிரி இப்போ காரைக்குடியில் இப்போ வந்து புதுசாக டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் இல்லை. திருப்பத்தூர் வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு அமைச்சரால் ஒரு 20 வருஷம் ஆளப்பட்ட தொகுதி. இங்கே வந்து ஒரு டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணுவோம். டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ணி பல எம்என்சி கம்பெனிகளை கொண்டு வந்து அவர்கள் மூலம் இங்கே இருக்க படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொண்டு வந்து இவருக்கான வழி செய்யும். அப்புறம் வந்து திருப்பத்தூர், இப்போ திருப்பத்தூரில் வந்து ட்ரெயின் ஏறணும்னா யாரும் முடியாது. ஒன்று சிவகங்கை போகணும், இல்லை மானாமதுரை போகணும், இங்கே விட்டால் காரைக்குடி தேவகோட்டை போகணும். அதெல்லாம் இல்லாமல் மத்திய அரசிடம் போராடியாவது திருப்பத்தூருக்கு ரயில்வே நிலையத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி பலம் பொருந்திய வேட்பாளர் இருக்காங்க. அவங்களை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? நீங்கள் முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறனால ஃபுல்லாக இளைஞர்களாக இருக்கீங்களே, சந்திக்கிறதுல எதுவும் சவால்கள் இருக்குமே, எப்படி அதாவது நாங்கள் கட்சி எங்களோட ஆரம்பத்தில் எங்கள் தளபதி சொல்லிட்டாப்புல எங்களோட போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். அதனால் வந்து பிஜேபி அதிமுகலாம் எங்கள் கணக்கில் நாங்கள் எடுத்துக்கல. எங்களோட போட்டி நேரடியாக டிஎம்கேயோட மட்டும்தான். டிஎம்கேயோட போராடும் போது எங்களுக்கு இளைஞர்கள் படம் இருக்குது. அதோட எங்களுக்கு கூட்டணி மக்கள் கூட்டணி.
இதுதான் மக்கள் நலனுக்கான உண்டான கூட்டணி. அதனால தான் எங்கள் தளபதி மக்களோட சேர்ந்து கூட்டணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு மக்களுக்கு துணை இருக்காங்க. போருமிடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. அதாவது நாங்கள் சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் இளைஞர்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் போகிறது வந்து ஒரு பிளான் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு தானாகவே வந்து மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. அது போதும், எங்களோட வெற்றி அதிலேயே உறுதி செய்யப்பட்டது. அதனால் எங்களுக்கு யாரை பற்றி எதிர்த்து நின்று போராடுறோங்கிறது தான் இல்லை. நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறக்காண்டி போகிறோம். மக்கள் எங்களை நம்புகிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களோட விசில் சின்னம் தமிழ்நாடு முழுக்க ஒழிக்குங்கிறத எங்களுக்கு சந்தேகமே இல்லை. பணம் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்துல புழங்க தான் செய்யும். அவங்களோட கொள்ளையடித்த காசெல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்க்க தான் செய்வாங்க. அதை நல்லா வாங்கிக்கிறங்க. அதாவது இந்த பேட்டி மூலமாக என் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தாராளமாக அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிறங்க. ஏன்னா எதுவுமே அவங்களோட சொந்த காசு கிடையாது, எல்லாமே உங்களோட காசு. தாராளமாக வாங்கிக்கிறீங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அதை நான் சொல்ல தேவையில்லை, ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இந்த வார்த்தைகளும் போன எலெக்ஷனில் பல கட்சிகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த வாட்டி தெளிவாக சொல்கிறோம். மக்கள் இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வாங்குறவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. ஓட்டு வந்து விசில் சின்னத்துக்கு தவறாமல் போடுவாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. திருப்பத்தூர் சட்டமன்ற பகுதியை பொறுத்தளவு எப்படி இருக்குது தேர்தல் செயல்பாடுகள்? ஜனநாயகமான எங்களை மட்டும்தான். நான் காலையில் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு முன்னாடியே அவங்க வந்து சேர்ந்துறாங்க. அது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா வந்து அவங்க பணநாயகம் படைத்தவங்க, அவங்க கொள்ளையடித்த காசை தாராளமாக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போட்டோம். பாவம் கஷ்டப்பட்ட என் மக்கள் அவங்கள்ட்டேருந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்கள்ட்டேருந்து காசு வாங்க முடியும். அதனால் நல்லா தாராளமாக காசு வாங்கிடட்டும். எங்களை நல்லா அவங்க பாதுகாப்பாக ஜனநாயகமாக எங்களை வந்து அவங்க பணியை நல்ல ஜனநாயகமாக எங்ககிட்ட காமிச்சுக்கிறாங்க. பணநாயகம் உள்ளவர்கள் அவர் பணத்தை நல்லா கொண்டு போய் சேர்க்குறாங்க. கஷ்டப்படுற மக்கள் நல்லா பணத்தை வாங்கிக்குவாங்க. எப்போவுமே எங்கள் தளபதியோட ஜனநாயகம். தலைவர் விஜய் அவர்கள் காரைக்குடி வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது தேர்தல் பிரச்சாரம்? எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் வரவேற்பு? அந்த மாதிரி தளபதி வந்து மதுரையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போனாப்புல. தளபதியோட முகத்தை பார்த்ததுக்கப்புறமே இன்னைக்கு போனதுக்கப்புறமே இந்த 2 நாளாக நான் போகும்போது எல்லா மக்களும் உங்கள் தலைவரை பார்த்துட்டோம், தலைவர் முகத்தை பார்த்துட்டோம், தம்பி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தம்பி, நீங்கள் கன்ஃபார்மாக போங்க தம்பி, உங்கள் தளபதியே உங்கள் முகத்தை காமிச்சிட்டாப்புல, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க தம்பி, நீங்கள் அது கன்ஃபார்மாக தைரியமாக போங்க தம்பி, நீங்கள் போய் அடுத்த ஏரியாவில் போய் ஓட்டு கேளு, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறது. எங்கள் தளபதி வந்து மதுரை மாநாட்டில் சொன்னாப்புல, என் முகம் தளபதி என்னோட விஜய் அங்கிற முகம் தான் 234 தொகுதியிலையும் தளபதி முகம்தான் எங்களுக்கு அடையாளமே. அந்த அடையாளத்தை எங்கள் தளபதி எங்கள் தொகுதியில் வந்து காமிச்சிட்டாரு. அது காமிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். அதுவே நீங்கள் 2 நாள் என்னோட பேச்சிலேயே தெரிஞ்சிருக்கும். எங்கள் தளபதி எங்கள் திருப்பத்தூர் தொகுதி வந்தது எனக்கு ஒரு புது ரத்தம் உடம்புல பாஞ்சமாகி கண்டிப்பாக நாங்கள் எழுச்சியாக இந்த வாட்டி வெற்றிப்படுவோம். 20 வருஷ அரசியல் உள்ள அவர்களோட முற்றுப்புள்ளி இந்த 2026 எலெக்ஷனோட. வெளியூர் வேட்பாளர்கள் என்ற விமர்சனம் எதிர்க்கட்சியில் வச்சா நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? வெளியூர் வேட்பாளர்கள் என்று சொல்கிறாங்க, அது ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கிறது தான். ஏன்னா என்னோட சொந்த பந்தங்கள் அனைத்துமே இங்கே தான் இருக்கேன். வெளியூர்னால் ரொம்ப வெளியூர் கிடையாது. நான் ஒரு 10 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் காலையிலேருந்து நான் நைட் வரைக்கும் எப்போவுமே நான் இங்கிட்டு தான் இருப்பேன். என்னோட மக்களுக்காண்டி தான் இருப்பேன். வெளியூர்னா என்னங்கிறது பக்கத்தூர் தான். எனக்கு மற்றபடி என் வீட்டை சுற்றி இருக்க எல்லாமே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தான். அதனால் வந்து நான் வெளியூர் கிடையாது, மக்கள் மனசுக்குள்ளே இருக்கேன்னா. அதனால் எப்போவுமே திருப்பத்தூர் மக்கள் மனசுக்குள்ளே என்னை வச்சுருக்காங்க. போகிற இடமெல்லாம் யாருமே நீ என்ன தம்பி எந்த ஊர்லாம் என்னை கேட்குறதே இல்லை. தளபதியோட கட்சியாக விசில் சின்னத்துக்கு நீங்கள் தானே உங்கள் மோத்த காமிங்க தம்பி மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர நீ வெளியூரா உள்ளூரான்னு இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த கேள்வி கேட்டது கிடையாது. அதுவே எனக்கு பெரிய கிடைச்ச வெற்றி. பொதுவாக தாவேக்காவுக்கு இளைஞர் பெண்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம். பட்டு வேட்பாளர் நீங்கள் தான் அறிவித்த பிறகு இப்போ மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி தளபதிக்கு வந்து பெண்கள் இளைஞர்கள் ஆதரவுக்கும் தோற்றமெல்லாம் இல்லை, அது உண்மை தான். நான் தோற்றமெல்லாம் இல்லை, நான் போன வரைக்கும் தெரியுது என் பெண்களுக்கும் இளைஞர்களும் தளபதியை முழுமையாக நம்புகிறாங்க. ஆல்ரெடி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட மக்கள் ரொம்ப ரெடியாக இருந்தாங்க. இப்போ வந்து தளபதி சுட்டி காட்டி, அதாவது தளபதி ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க போது அது எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அது கிடைச்சதுக்கப்புறம் நான் இன்னும் தளபதியோட அடையாளம் இவர் தளபதி சார்பில் இவர் வர்றாரு, இவர்கிட்ட சொன்னால் தளபதிகிட்ட சொன்ன மாதிரிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க. அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா அதுவே வந்து எனக்கு மேலும் வந்து ஓட்டு வங்கி அதிகரிக்குமே தவிர மற்ற இதில் எனக்கு எந்த ஒரு எல்லளவு சந்தேகம் கிடையாது. இந்த 2026 தேர்தலில் திருப்பத்தூர் பெரிய திருப்புமுனையை சந்திக்கும். தளபதி கிட்ட என்னோட முதல் வெற்றியாக அவர் காலையில் செலவழிப்பேன். அதாவது வேப்பலை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அனைத்து மக்களும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போவே அந்த
மற்ற கட்சிகளோட ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. இப்போ வேட்பாளர் இவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தளபதி அறிவிச்சதுக்கப்புறம் இன்னும் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது. இவர் தான் தளபதியோட அடையாளம், இவர் தான் தளபதிக்கு பதில் இவர் தான் இனிமேல் இங்கே வருவார் அப்படிங்கும்போது அது ஒரு மேலும் ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த வாட்டி எங்களோட வெற்றி மிகவும் உறுதி செய்யப்பட்டது. உங்கள் தலைவரும் சரி, உங்கள் கட்சிக்காரர்களும் சரி, திமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு மத்தியில் ஆளுங்கட்சியான பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க. குறிப்பாக திருப்பத்தூரில் பாஜக தான் போட்டியிடுது. அப்போ நீங்கள் விமர்சிக்காமல் எப்படி தேர்தலில் சந்தித்து மக்களை கவர முடியும்? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னடா இப்படி சொல்கிறாம தான். ஆனால் எங்கள் தளபதி ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களம் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான். எங்களோட போட்டி டிஎம்கே கூட தான். மற்ற கட்சிகள் நாங்கள் அவங்க ஒரு நம்பிக்கையில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. எங்களோட போட்டி டிஎம்கேயோட தான். ஏன்னா இப்போ நடக்கிற தமிழ்நாட்டின் ஆட்சி ஒரு தீய சக்தியின் ஆட்சி. அந்த தீய சக்தியின் ஆட்சி விலகி நல்ல தூய சக்தி ஆட்சி எங்களால் தான் கொடுக்க முடியும். தளபதி சொல்லியிருக்காரு. தளபதி என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்களும் செய்கிறோம். அதை நோக்கி தான் எங்களோட பயணங்கள் இருக்குது. அதனால் இந்த தீய சக்தியை ஒழிச்சிட்டு தூய சக்தியை கொண்டு வருவது மட்டும்தான் எங்களோட வேலை. திமுக அளவுக்கு உங்கள் உட்கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, விமர்சனம் இருக்கு. அது தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுற போகிறப்ப அதோட பாதிப்பு எதுவும் இருக்கா? நிர்வாகிகள்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. எப்படி சொல்கிறதுக்கு கரெக்டு தான். ஆனால் ஒரு 75 வருஷம் 50 வருஷம் ஆண்ட கட்சியோடு நாங்கள் இப்போ ஆரம்பித்த 3 வருஷத்தில். ஆனால் எங்களுக்கு மக்கள் இயக்கத்திலிருந்து நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள் அப்படியே தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. நிர்வாகிகள் கட்டமைப்பு நல்லாவே உறுதியாக இருக்குது. அதுக்கு மேலே எங்கள் மக்கள் தான் எங்களோட நிர்வாகிகள். தமிழ்நாட்டின் மக்கள் அனைவருமே உறுப்பினர் அட்டை போட்ட அனைவருமே எங்களோட நிர்வாகிகள். அப்படியும் பார்க்கும்போது மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு நிர்வாகிகள் ரொம்ப அதிகம். உங்கள் தலைவர் காரைக்குடி பிரச்சாரத்துக்கு பேசாமல் போனது விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி பேசாமல் போயிட்டாலும் மக்கள் எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சது உண்மைதான். ஆனால் அது ஒரு மக்களோட எழுச்சி தான் காரணம். ஏன்னா வர வழியில் மக்களோட சூழ்ந்து இருந்து மக்களை தாண்டி எந்த மக்களையும் சாலை நடுவில் இருக்க மக்களை புறக்கணிக்காமல் எல்லா மக்களுக்கும் எங்கள் தளபதி அவர்கள் வரவேற்பு ஏற்றனால தான் அவருக்கு நினச்ச பாயிண்டில் சேர முடியல. ஆனால் அரசியல் ரீதியாக வேற ஒரு கருத்து சொல்லப்படுது. அங்கே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டிடுறாரு. அவர் 2 பேருக்குள்ள அண்ணன் தம்பி ஒரு உறவு இருந்துச்சு. அவரை விமர்சனம் பண்ணி பேசுகிற மாதிரி சூழல் வரும். அதனால தான் பேசாமல் போயிட்டாருங்கிறாங்க. அதான் உண்மையா? அது தவறு. இப்போவும் சொல்கிறேன், எங்களோட போட்டி டிஎம்கேயோட மட்டும்தான். மற்ற கட்சிகளை பற்றி எங்கள் தளபதி எதை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு காரணங்கள் கிடையாது. அதாவது எங்கள் தளபதி எது பண்ணாலுமே குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம நோக்கம் மக்களுக்கு நல்லா செய்கிறது தான். முன்னாடி என்ன சொன்னாங்க, தளபதி வீட்டை விட்டு வெளியே வரலேன்னாங்க. ஆனால் மக்களை சந்திக்க அவர் வெளியே வர்றாரு. ஆனால் மக்களை சந்திக்க தமிழக அரசு சரி விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ தளபதி எலெக்ஷனுக்கு ஊராக வரணும்னு கிளம்பி வராரு. ஆனால் மக்களை எதிர வரும்போது அந்த மக்களையும் புறக்கணிக்காமல் நம்ம காரைக்குடிக்கு தான் போகணும், நேராக காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சிருந்தா தளபதி போயிருக்கலாம். ஆனால் மதுரை ஏர்போர்ட்லேருந்து வரும்போது வழி நெடுவில் இருக்க மக்களை வரவேற்பை ஓப்பனாகவே இருந்து எல்லா வரவேற்பையும் ஏற்றுக்கிட்டு வந்தனால தான் அவர் வர்றதுக்கு டைம் கொஞ்சம். அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல 2 வார்த்தை பேசி இருந்துக்கலாம். ஆனால் அவர் என்றைக்குமே தேர்தல் ஆணையத்தை விதிமுறைகளை மதிக்கக்கூடியவர். அதனால தான் டைம் முடிஞ்சு நம்ம தன்னோட முகத்தை காமிச்சு தன்னோட வேட்பாளரையும் காமிச்சிட்டு அவர் அடுத்த பயணத்தை நோக்கி நடந்துட்டார். மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. தீவிர தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி வளர பேசியதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நாம் உங்களுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பிஸியான டயத்தில் எனக்கு நான் உங்கள் மூலியமாக எல்லா மக்களையும் உங்கள் மூலியமாக சந்திக்க டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இன்னமும் சந்திக்க முடியாத மக்களை உங்கள் மூலியமாக சந்திக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறையா எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வருது. நம்ம போகிற நிகழ்ச்சியை பண்ணுறதெல்லாம் வெளிநாட்டு மக்கள்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க. அதனால் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி. வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதி மறந்துடாமல் ஓட்டு மிஷினில் 5ஆம் நம்பர் வரிசையில் இருக்க சீனிவாச சேதுபதி ரா என்கிற விசில் சின்னத்தில் மறந்துடாமல் அனைத்து மக்களும் பெருவாரியான ஓட்டு விசுவாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.